ரிப்போர்ட்ஸ் நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆல்ரெடி நம்ம சென்னை, வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் வந்து கன்னியாகுமரி அதோட கள நிலவரங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போதைக்கு தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை இந்த அதுக்கு கீழே இருக்க 18 தொகுதிகளில் தேர்தல் கள நிலவரங்கள் எப்படி இருக்கு? ஓகே, சரி. இப்போ தூத்துக்குடிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு எடுத்துக்கலாம். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் கீதா ஜீவன் நிற்கிறாங்க. அந்த தொகுதியை அவங்க அப்படி ஒரு கிரிப் வச்சுருக்காங்க. அவங்களுடைய அப்பா திரு பெரியசாமின்னு சொல்லிட்டு, தூத்துக்குடி பெரியசாமின்னு சொல்லிட்டு, அவருக்கு பேர் கருணாநிதியின் முரட்டு பக்தர். ஸோ அவரை எதிர்த்து தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவில் வளர்ந்தார். பின்னால் அவரே போய் அங்கே சேர்ந்துட்டார். ஸோ அதனால அந்த தொகுதி எளிதாக ஜெயிச்சிருவாங்க. பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூர் தான் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு. அந்த தொகுதி அவருக்கு உடம்பு மிகவும் முடியவில்லை. அதனால் தனக்கு பதில் தன் மகனுக்கு சீட்டு கேட்டாராம். ஆனால் இல்லை நீங்கள் தான் நிற்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணி நிற்க வச்சுருக்காங்க. இப்போ கடந்த ஒரு வாரமாக பத்திரிகைகளில் வரும் செய்தி, அவர் எங்கே போனாலும் மக்கள் அவரை விரட்டுகிறார்கள், உள்ளுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு. அதை பார்க்குறப்ப அவருக்கு டஃப்பாகும் தோணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் அனிதா ராதாகிருஷ்ணன் தான். சரியா? இதற்கு பிறகு அதே இருக்கிற மற்ற தொகுதி ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி, கடம்பூர் ராஜு தொகுதி அவர் வெற்றி பெற்றுவார். ஒட்டப்பிடாரமும் கூட்டணி செல்வாக்கில் அதிமுக ஜெயிக்கும். ஸ்ரீவைகுண்டம் காங்கிரஸ் எம்எல்ஏ திரு ஊர்வசி அமிர்தராஜ், நம்ம அவர் கிறிஸ்தவர். நம்ம இதுக்கு பேர் என்னது, கோயில் சொத்துல கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறவர். நம்ம குயின்ஸ்லாண்டு, அதுக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு 10.5 கோடியும் 9.5 கோடியும் இதுக்கு ஒரு 10.5 கோடியும் ரெவின்யூக்கு கொடுக்கணும், பண்ணிட்டு சீஸ் பண்ணுங்கன்னு 2022 2 நீதிபதிகள் பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை மேலே போய் ஒரு நீதி பெஞ்சில் ஸ்டே வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் சேகர் பாபுவோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கார். அந்த கட்சியில் நிறைய பேர் விளக்கம் கொடுத்தாங்க. முதல்ல ஆரம்பித்தது ஜோதிமணி சொன்னாங்க. அதன் பிறகு டெல்லியிலேருந்து கூட தகவல் வருகிறது, சீட்டுக்கள் 5 கோடிக்கு விற்கப்பட்டதுன்னு. நேற்றைக்கோ முந்தானதிக்கோ பார்த்தீங்கன்னா மகளிர் அணி, அகில இந்திய மகளிர் அணியில் இருக்கிற ஹசீனா சையதுங்கிறவனும் சொல்கிறாங்க தொகுதியை விற்றுட்டாங்கன்னு. ஸோ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ விற்றுட்டு வந்திருக்கார். அவரும் எங்கே போனாலும் போகிற இடத்துலலாம் மக்கள் விரட்டுறாங்க. பட் டஃப்பாக இருக்கும், இதுவாக இருக்கலாம். ஆச்சா, அடுத்தது விளாத்திகுளம் சொன்னாலே இப்போ சமீபத்தில் நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மாணவி கொலை. ஆமாம், இது அதாவது இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன இதுக்கு போன இடத்துல ஏற்கனவே இந்த மாதிரி வழக்கில் பெண்கள் கிளவியை உட்காந்து கற்பழிச்சிட்டு ஆயுள் தண்டனை பெற்ற கைதி ஜாமீனில் வந்திருக்காங்கன்னா திமுக போலீஸ் எப்படி இருக்கு? ஏன்னா திமுக அரசு வந்தால் குற்றவாளிகளும் போதை மருந்து விற்கிறவனும் தான் ஜாலியாக இருக்கும். மக்கள் கஷ்டப்படுறாங்க. 2 வயசு குழந்தையிலேருந்து 85 வயசு கிழவி வரைக்கும் கற்பழிப்புன்னு நடக்குது. போதை மருந்து சர்வ சாதாரணமாக ஓடுது. ஸோ விளாத்திகுளம் அதோட எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணி வரலாம். அடுத்தது நம்ம வந்தால் திருநெல்வேலி தொகுதி. திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி. திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் திருநெல்வேலி தொகுதியில் சென்ற முறை வெற்றி பெற்றது பாஜகவின் தற்போதைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கிற சாத்தூருக்கும் இந்த தடவை மாறி இருக்கார். இப்போ அந்த செல்வாக்கில் அதிமுக நிற்கிறது. பட் வெற்றி பெற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய செல்வாக்கு அந்த தொகுதியில் ஏதோ ஒரு ராசி இருக்குது, சில காரணங்களுக்காக அவர் மாறிட்டார். அம்பாசமுத்திரம் காங்கிரஸ் எம்எல்ஏ, இது வரைக்கும் திமுக ஜெயிக்காத சீட்டை காங்கிரஸுக்கு தள்ளி இருக்காங்க. அது மீண்டும் அதிமுகக்கே வந்துடும். பாளையங்கோட்டை தமிழகத்தின் இதுன்னு சொல்லுவாங்க, ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே மைனாரிட்டிகள் அதிகம். அப்துல் வஹாப்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார். திமுக முழுக்க அவர் மீது மிகப்பெரிய அளவில் சொல்லி சீட்டு கொடுக்கக்கூடாது என்ற நிலையில் மீறி அவருக்கே கொடுத்துருக்காங்க. கட்சியில் உள்ளடிப்பட்டாலே ஒழிய அவர் ஜெயிச்சிருவார், ஏன்னா அங்கே இருக்கிற மைனாரிட்டி செல்வாக்கில். நாங்குநேரி, ராதாபுரம், ஆலங்குளம் இந்த 3 தொகுதிகளும் பெருமளவில் நாடார் சமூகம் அதிகமாக இருக்கிறது. ஸோ நாங்குநேரி அதிமுக கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்து ஜெயிக்கலாம். ஆனால் நாங்குநேரிலையுமே அந்த ஒரு திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அதான் அது வரும். ராதாபுரம் திரு அப்பாவு தொகுதி. அதுக்கு அடுத்தது ஆலங்குளம் திரு ஆல்ரெடி அருணாவுடைய தொகுதி. இந்த முறை போன முறை அங்கே அதிமுக சார்பாக திரு மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றார். இப்போ அவர் அந்த பக்கம் போயிட்டார். அவர் இப்போ இது பண்ணி வாஷிங் மிஷினில் போட்டு அங்கே சுத்தமாயிட்டார், அங்கே போயிட்டாரு. பட் இந்த 2 தொகுதிகள் திமுக அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கு. இல்லை, இந்த 2 தொகுதியிலுமே நாடார் சமூகத்திலிருந்து ஒருத்தர் 12 கிலோ தங்கத்தை போட்டுட்டு ஒருத்தர் அப்படி வருவாருங்களே,
ஜெயிலில் இருக்கார் இப்போ. அவர் ஏதோ இந்த புலிப்படையோ ஏதோ வச்சுருக்கார் அவர். ஸோ அந்த பனங்காட்டு படையோ என்னமோ வச்சுருக்காரு. அவங்க 2 பேர் எதிர்த்து நிற்கிறதுனால என்னை பொறுத்தவரை ஆலங்குளம், ராதாபுரம் 2மே அட்வான்டேஜ் அதிமுக தான் இருக்குது. ஸோ மீதமுள்ள தொகுதி நம்ம பார்க்க வேண்டியது சிவகங்கை. இந்த சிவகங்கை தொகுதின்னு சொன்னால் ரீகவுண்டிங் தொகுதின்னு பேர். 2009 அன்றைக்கு அதிமுகவில் அங்கே இருந்தவர் திரு ராஜகண்ணப்பன். தேர்தல் முடிந்து தேர்தல் எண்ணிக்கை முடிந்து திரு ப. சிதம்பரம் தோற்றுவிட்டார் எனெல்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் திருப்பி எண்ணிக்கையை தொடர்ந்துட்டு ரீகவுண்ட் பண்ணி கடைசியில் அவர் ஜெயிச்சிட்டார்னு பண்ணிட்டார். மோடி அவர்கள் ரீகவுண்டிங் மினிஸ்டர் என்று பெயர் கொடுத்தப்பட்டவர். அடுத்தது அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் என்ன பண்ணுவார், அவரை நிதியமைச்சராக பட்ஜெட் போட்டுட்டு இருந்தார். கட்சியில் ஏதோ பிரச்சனை வந்த உடனே அவரை நிதியமைச்சர்லேருந்து பதவி உயர்வு கொடுத்து ஹோம் மினிஸ்ட்ரி போட்டாங்க. ஆனால் பட்ஜெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்து வந்த நிதியமைச்சர் பேசுகிறத கேட்குறதுக்கு பங்கு ஃபிக்ஸ் பண்ணவர். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடிய அவர் பிறகு அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் இருக்கிறார். இந்த தொகுதி கீழே 6 தொகுதிகள் வருகிறது. 1 சிவகங்கை. இங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தா நமது சினிமா நடிகர் முக்குளத்தோர் புலிப்படை என்ற பெயரில் கிறிஸ்தவர் கருணாஸ் நிற்கிறார். அவர் பக்கத்தில் திருவாடனையில் போன தடவை ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த முறை இங்கே தோற்கிறார் மிக தெளிவாக. செந்தில்நாதன் அமமுக அங்கு வெற்றி பெற வாக் ஓவர் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தா திருப்பத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்திரி பெரிய கருப்பன் நிற்கிறாரு. சென்ற முறை அவருடைய ஒரு வீடியோலாம் வெளியில் வந்துச்சு, பலான வீடியோக்கள். அதை மீறியே வெற்றி பெற்றார். ஆனால் சமீபத்தில் நடந்த 2024 பாராளுமன்றத்தில் அதிமுக ப்ளஸ் என்டிஏ வாங்கின ஓட்டை கூட்டா அவர் தோக்குறாரு. ஆனாலும் என்னை பொறுத்தவரை இது இழுபறி, அட்வான்டேஜ் பெரிய கருப்பன் தான். திருமயம் தொகுதி ரகுபதி இந்த முறை 1700 ஓட்லையும், அதுக்கு முன்னாடி முறை வெறும் 730 வாக்கில் தான் ஜெயிச்சார். அவரை எதிர்த்து நிற்பவர் 2 முறையும் தோற்றவர். 2016 அம்மா இருந்த பொழுது, ஜெயலலிதா இருந்த பொழுது அவர் 730 ஓட்டில் தோத்ததுக்காக இவர் 11 வயதுலேருந்து அவர் தொடர்ச்சியாக எம்எல்ஏ இருந்தவர். அவருக்கு கதர் இது வாரியத்துக்கு தலைவராக கொடுத்தார். ஸோ ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த முறை கொஞ்சம் ஜாதி விஷயங்கள் மாறுபட்டதில் ரகுபதி தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? அதுக்கு பிறகு பார்த்தா காரைக்குடி ரொம்ப முக்கியமான தொகுதி. ஒரு பக்கம் திரு சீமான், செபாஸ்டியன் சைமன் எனும் நாம் தமிழர் சீமான் நிற்கிறார். இங்கே கார்த்தி சிதம்பரத்திற்கு மிகவும் நெருக்கமான மாங்குடி தான் இப்போ இருக்கிற எம்எல்ஏ. அப்போ இது அதிமுக சார்பாக இது அமமுக நிற்குது. சரியா? அதுக்கு அடுத்ததாக நாம் தமிழர் சார்பாக டாக்டர் பிரபு நிற்கிறார். அவர் உள்ளூரில் டாக்டராக இருந்து கொண்டு பல்வேறு சமூக சேவைகளை செய்து ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்கு. அவருமே நல்ல வாக்கு எடுப்பார்கள்ங்கிறாங்க. பட் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தால் இதில் மாங்குடிக்கு பெரிய கெட்ட பெயர் கிடையாது. அவருக்கு திரு கார்த்தியுடைய ஆதரவு இருந்தாலும் ஜாதிய கட்டமைப்புகள் வச்சு பார்த்தீங்கன்னா சென்ற முறை 2021 தேர்தலையே கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுக்கு மேலே லீடில் இவர் தோத்தார். ஹெச் ராஜா அவர்கள் தோத்தார். அவர் 53,000 வாக்கு வாங்கினார். 48,000 வாக்கு அமமுக வாங்குச்சு. ஸோ அதே அமமுக வேட்பாளர் இப்போ நிற்கிறாரு. அவர் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ இவர் நம்ம டாக்டர் பிரபு மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். வேற மாங்குடி வல்லம்பர்னு ரொம்ப சின்ன மைக்ரோ கம்யூனிட்டி தான். இவர் நாடார். ஸோ ஜாதி கணக்கு எல்லா அடிப்படையிலும் வைத்து பார்க்கும்போது சென்ற முறை வந்த வாக்குகள் வச்சு பார்த்தால் என்னை பொறுத்தவரை அட்வான்டேஜ் அமமுக தான் இந்த இடத்துல இருக்கு. இல்லது டைட் ஃபைட்டாக இருக்கும். பட் இதில் ஜெயிக்கலைன்னா சீமான் இனிமேல் ஜெயிக்கவே முடியாது என்று சொல்லிவிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் அமமுக தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். சரியா? மீதி உள்ள தொகுதிகள் ஆலங்குடி அமைச்சர் மெய்யநாதன் தொகுதி அவர் வெற்றி பெற்று விட்டுருவார். மானாமதுரை அது ரிசர்வ் தொகுதி. போன முறை திமுக ஜெயிச்சா கூட இந்த முறை வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக. ஸோ இந்த 18 தொகுதியில் அட்லீஸ்ட் 4-5 தொகுதிகள் கைமாறுது. சென்ற முறை உங்களுக்கு 75 தொகுதிகள் இந்த பக்கமும் அந்த பக்கம் 150 எடுத்தாங்க. ஸோ சென்னையில் மட்டுமே நம்ம கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் பார்த்தோம். வட மாவட்டங்களில் பார்த்தா இன்னொரு 20 தொகுதிகள். அப்போ 75 போட்டால் 100 ஆச்சு. ஸோ இந்த 18லேயே 5-6 எடுக்கிறாங்கன்னா அதிமுக ஸ்லோவாக மெஜாரிட்டியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். நாளை மேலும் சில தொகுதிகளை பார்ப்போம். அது இப்போதைக்கு ஒரு பக்கம் இருக்கும்போது காரைக்குடியில்
தபால் ஓட்டுல வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கதா கூட சொல்லிட்டு இருக்காங்களே சார். இல்லை, அதாவது தபால் ஓட்டெல்லாம் இப்போ பிரிக்கவே கூடாது. அதை எல்லாமே ஓட்டு என்ற 4ஆம் தேதி தான் பிரிக்கணும். ஆனால் பிரித்து பார்த்துட்டு திமுகவுக்கு விழுந்ததுன்னு காட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. பட் இது சில சேரம் மிகைப்பட்டதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இதில் கோவையில் என்னமோ டம்மி, ஈரோட்லேயும் என்னமோ டம்மி இவிஎம் ரெடி பண்ணாங்கலாம் வருது. அதை தாண்டி உங்களுக்கு இன்னொரு ஸ்கூப் வேணும்னு சொன்னால் எல்லா ஃபார்முலாவையும் மீறும்படியாக கோயம்புத்தூர் தெற்கில் வெற்றி பெறுவதற்காக 50,000 1 கிராம் தங்க காசுகளை ஒரு 10 ஜுவல்லர்கள் சென்னை, கோவை, திருச்சி, கொச்சின் மற்றும் பெங்களூரில் 10 கடைகளுக்கு 5,000 காசுகள் என 50 கிலோ தங்கத்தில் 1 கிலோ காசுக்களாக 1 கிராம் காசுக்களாக ரெடி பண்ணிட்டு இருக்காராம். ஸோ 2 பேர் இருக்கிற வீட்டுக்கு 1 கிராம் காசு. அப்போ 2 ஓட்டு இருக்குன்னா 1 லட்சம் ஓட்டு, 2 லட்சம் ஓட்டுகள் மொத்தம் 2.25 லட்சம் இருக்குன்னா 1 லட்சம் ஓட்டு வாங்கிறதுக்காக செந்தில் பாலாஜி கேஷாக ஒரு வீட்டுக்கு 4,000ம் 16,000 ரூபாய்க்கு தங்க காசு ஏன்னா 50,000 காசுகள் ஆர்டர் பண்ணியிருக்காராம். இதையெல்லாம் உடைக்க முடியுமா? அதில் பெரும்பகுதி ஆல்ரெடி சைட்டுக்கு போய் நேற்றிலிருந்து டெலிவரியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள் என்று செய்திகள் வருகிறது.